இந்த கொட்டையை வந்து இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணணுமா? நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களேன். லவடை கொட்டை, லவ்லா கொட்டை, லவ்லா கொட்டை இதுக்கு பேர். ஓகேவா? ஓ ஓ ஓ ஓ ஓ நீ ஓர நல்லா ஓடுறா, நீ ஸ்பீடா ஓடி. பார்த்தீங்களா, ராஜா பகவத் மாதிரி அப்படியே நம்ம வியூ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து நல்லா இருக்கேன். மலேசியாவில் இருக்கேன். மலேசியாவோட நான் இங்கே நடந்து வர்றப்போ ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு மார்க்கெட் ஒன்று பார்த்தேன். இங்கே வந்து இந்த வந்து செஸ்ட் நட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ தெரியல, நம்ம ஊரில் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். பியூர் டேஸ்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. வாட் இஸ் திஸ் நேம்? லவ்லா கொட்டை. லவலா கொட்டை. கொட்டை கொட்டை லவ்லா கொட்டை. இங்கேயும் கொட்டை தானே அது? இல்லை, எங்கள் ஊரில் கொட்டை, இங்கேயும் கொட்டை. நட்டுன்னா கொட்டை. இது என்னன்னா இந்த கொட்டையை வந்து வறுத்து வைக்கிறாங்க, உள்ள உடச்சான்னு காட்டுறாங்க. கேன் யூ ஷோ தட்? இந்த கொட்டை இருக்குல்ல, அதை ஃப்ரெஷ்ஷு கொட்டையை எடுத்து, திஸ் இஸ் காஃபியா? வாட் இஸ் தட்? சாண்ட். மண்ணில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. மீ கம் ஹியர். இந்த கொட்டையை வந்து இந்த மாதிரி இதில் மிக்ஸ் பண்ணணுமா? நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ. மிக்ஸ் பண்ணி ஹவு ஃபில்டர்? இதில் இந்த மாதிரி போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஃபில்டர் அவ்வளோதான், எடுத்துட்டு விற்கிறாங்க. இது வந்து இந்த ஊர் ஸ்ட்ரீட் ஃபுட் போல். லவடை கொட்டை. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்து. லவடை கொட்டை, லவ்லா கொட்டை, லவ்லா கொட்டை இதுக்கு பேர். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பேர். இது வந்து 100 கிராம்ஸ் 5 ரிங்கெட்டு, 200 கிராம்ஸ் வந்து 10 ரிங்கெட். 5 வெள்ளி. 5 வெள்ளி. ஓகே 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 ஓகே. இது நம்ம கொடுக்குறாங்க. சரி, அவருக்கு முதல்ல காசு கொடுத்துரும். 5 தானே? தமிழ் தெரியுமா உங்களுக்கு? 1 2 3 4 5 6 6. ஓகே, நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அவருக்கு தமிழ்லாம் தெரியுதுப்பா. இந்த கொட்டை வந்து அதான் வெறிக்க. டன் டன் டன். பாய் பாய். இங்கேருந்து எடுத்துரும் வா. இதை வந்து இந்த மாதிரி வறுத்துறாங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறேன், இருங்க. வறுத்ததுக்கப்புறமா இந்த கொட்டையை காட்டேன் கிட்டக்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டம் வந்துடுது. இது இந்த மாதிரி உரிச்சா உள்ளே இந்த மாதிரி இருக்குது. இதை வெளில எடுக்கணும். வெளில எடுத்துட்டு சரியான டெஸ்ட் ப்ரோ. எப்படின்னா பார்க்க, அந்த இது இருக்குல்ல, நல்ல கடலை இருக்குது, நார்மல் கடலை இருக்குல்ல. ஆமாம் ஆமாம். கடலை வந்து இனிப்பான கடலை நல்லா இருக்கும்ல. ஆமாம், ஸ்வீட்டா. ஆமாம். அந்த கடலை பெருசாக சாப்பிட்ருக்கேன், ஆனால் வேக வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். இது மாதிரி சுட்டு சாப்பிட்டதில்லை. நம்ம ஊரில் அந்த இருக்குல்ல, வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை வந்து நல்ல இனிப்பான கடலை நல்லா தேடி தேடி சாப்பிடுவோம். அந்த கடலையே பெருசாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இல்லை அப்படிதானே இருக்கு? வேறு மாதிரி சாப்பிட்ருக்கேன். இது சூப்பராக இருக்குது. தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து மலேசியாவில் பின்னாங்கில் மலேசியா வந்தாலே இது இருக்கும். லவ்லா கொட்டை. லவ்லா கொட்டை வாங்கி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டு. இந்த ஊரில் எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி நிறைய ரிக்ஷாலாம் இது பண்ணி வச்சுருக்காங்க போல். இது தெரியாமல் நான் நிறைய நாள் ஃபுல்லாக காலையிலே நடந்து போயிட்டு இருந்தேன். இவங்க வீட்டை போய்ட்டு இங்கே இறக்கி கொடுங்க, அங்கே இறக்கி கொடுங்கன்னா கூப்பிட்டு போயிருப்பாங்க போல். 2 பேர் வரைக்கும் போகலாம் போல். நான் மலேசியாவை இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன்ல, இதுக்கெல்லாம் எனக்கு எவ்வளோ ஆச்சு தெரியுமா? மலேசியாவை சுற்றி பார்க்குறதுக்கு எனக்கு மொத்தம் 15,000 தான் ஆச்சுங்க. வெறும் 15,000 நீங்கள் 4 நாள் மலேசியாவை சூப்பராக சுற்றி பார்க்கலாம். இந்த 4 நாளில் 3 நைட்டு வந்து நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹோட்டல் செலவு எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. அது எல்லாமே 3 ஸ்டார் ஹோட்டல் தான். அது மட்டும் இல்லாமல் விசா அரைவல் கார்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று எடுக்கணும் மலேசியாவுக்கு வந்தால், அதுவும் இவங்களே ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் தங்குற அந்த 3 நாளுமே உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னரும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்றாங்க. மலேசியாவில் நீங்கள் என்னென்ன சுற்றி பார்ப்பீங்கன்னா, முருகன் டெம்பிள் விசிட் போவீங்க, அதுக்கப்புறம் 1 வேளை கேபிள் காரில் போவீங்க, ஃபுல் டே வந்து நீங்கள் கென்டிங் ஹைலாண்டில் டூர் போகலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாஃப் டே வந்து கேஎல் சிட்டி டூர் உங்களுக்கு பண்ணி காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் புத்ரஜயான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் நிறையா இருக்கும். பிரசிடென்ட் ஆஃபீஸ்லாம் அங்கே தான் இருக்குது. அந்த இடத்துக்கு உங்களுக்கு டூர் கூட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே சென்னையிலேருந்து ஃப்ளைட் ஏறி அங்கே இறங்குவீங்களா, அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணி சுற்றி காட்டுலேருந்து திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வர்றப்ப திருப்பியும் காரில் போய்ட்டு உங்களை ஃப்ளைட்டில் விடுற வரைக்கும் எல்லாமே இவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மலேசியாவை சுற்றி பார்க்குறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்லாம் கிடையாது. 15,000 இருந்தால் ஒரு ஆள் சூப்பராக சுற்றி பார்த்துடலாம். இவங்க மலேசியா மட்டும் இல்லாமல் இதே 15,000 ரூபாய்க்கு தாய்லாண்டையும் சுற்றி காட்டுறாங்களா. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட 15,000 மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக போய் சுற்றிட்டு வாங்க. முக்கியமான
முக்கியமான விஷயம், இந்த 15,000 ரூபாயில் ஃப்ளைட் டிக்கெட்லாம் வராது. ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல் தான் சொல்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட் நீங்களே போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா அவங்ககிட்ட நீங்கள் போட்டு கொடுங்க, எனக்கு விசாலாம் எடுத்து கொடுங்கன்னா அவங்களும் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க மூலியமாக போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆஃபர்லாம் இருக்கும். ஓகேவா? ஃபேமிலியோட டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சுற்றி பார்க்க போகிறேன். போலாமா அதில்? ஹவு மச்? You want 10 minutes again? 10 minutes. 10 ringgit. 10 ringgit. Okay, come on. Me sitting? Okay, can. One person, okay. Madi. Okay, can. Oh, this one, capacity, Anywhere, your wish. பினாங்கில் நம்ம ஊரில் இந்த ரிக்ஷாலாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் ஒழிச்சிட்டாங்க, ஆனால் இருக்கும் கொஞ்சம் இடத்துல. இங்கே ரிக்ஷா இன்ன வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ஊர் ரிக்ஷா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ. நல்லா முன்னாடி ஓடுங்க ப்ரோ. இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். முன்னாடி உட்காந்துக்கலாம், பின்னாடி அவங்க ஓட்டுவாங்க. ஐஸ் வண்டி மாதிரி. நம்ம ஊர் ரிக்ஷாவில் முன்னாடி ஓட்டுவாங்க, பின்னாடி நம்ம உட்காந்துப்போம். ஓ நீ ஓர நல்லா ஓடுறா, நீ ஸ்பீடாக ஓடி. ஸ்லோலி. திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் நேம்? Okay, I'm rolling, I'm riding, I'm flexing while driving. Okay, I'm rolling, I'm riding, I'm flexing while driving. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியாவில் இதில் போயிட்டுருக்கோம், அதாவது ரிக்ஷாவில் போயிட்டுருக்கோம். வாட் இஸ் திஸ் வெஹிக்கல் நேம்? This name? This one is chemistry. No, this one, this Gadi. ட்ரென்சோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊரில் வந்து. ட்ரென்சோ லைன்னா வந்து காடி. இதை பாருங்க, கையில் தான் மிதிக்கிறாங்க, காலில் தான் மிதிக்கிறாங்க. மிதித்து நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கு வந்து அவர் வந்து ½ an hourக்கு வந்து 40 ringgit கேட்டாப்புல, 30 minutes 40 ringgit. அப்புறம் வந்து இல்லை எனக்கு அவ்வளோ நேரம்லாம் வேணாம், சும்மா வீடியோ எடுக்கிறதுக்கு தான், சும்மா லைட்டாக சுற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே வாப்பா, 10 நிமிஷத்துக்கு வந்து உனக்கு நான் 10 ringgitக்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாப்புல. பார்த்தீங்களா, ராஜா பகவத் மாதிரி அப்படியே நம்ம வியூ என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குல்ல? இப்படி உட்காந்துக்கலாம், முன்னாடி அவங்க இருக்காங்க. ஆனால் என்ன, நம்மளுக்கு வெயில் அடிக்கும்னு நினைக்கிறேன். வெயில் டைமில் வந்தால் நம்மளுக்கு நான் சரியான வெயிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்க குடை வந்து அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு கிடையாது. நான் வேறு வீடியோ வேறு எடுத்துகிட்ருக்கேன் 360 கேமராவில். கையெல்லாம் சரியாக வலிக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய குச்சி. அது இந்த இதில் பிடிக்கணும், கையெல்லாம் வலிக்குது. ஓகே, யூ கேன் கோ. ஓகே, திருப்பி போயிடலாம். ரொம்ப தூரம் எதுக்கு, அவருக்கு வேறு கால் வலிக்கும். அப்பாடி, தேங்க்யூ. நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் போயிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. 6, 7, 8, 9. ஐயோ 9 ரூபா தான் இருக்குது.